Hey guys, so welcome to my coding diary. So இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைன் ஓகேவா. ஸோ அதாவது நமக்கு வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. கிட்டப் கோபைலட்டு, விண்ட்சர்ஃப், கர்சரு, எக்கச்சக்கமாக. ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து நிறைய ஃப்ரீயாகவே நம்ம நிறைய ஏஐஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்கு அப்படின்னா நம்மளோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸுக்கு, அதே நேரத்தில் இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணணும், உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நிறைய ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படிலாம் இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுக்க போகிறேன் இந்த ஏஐ கோடிங் டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக கெட் பண்ணுறதுங்கிறது. ஸோ அதில் ஒன்று தான் கிளைன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா விண்ட்சர்ஃபோ இல்லை ஓப்பன் சோர்ஸ் பில்ட் எதுனாலும் பிரச்சனை இல்லை. பட் மெயினாக விஎஸ் கோட் ஃபார்க்ஸோ இல்லை விஎஸ் கோடோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ தென் இந்த வெப்சைட்டுக்கு போங்க, client.bot. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இது. ஓகே, நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ யா, தென் உங்களோட விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோடய விஎஸ் கோடை. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ கிளைனை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து கிளைன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது வந்து ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் டேபுக்கு போயிட்டு சிம்பிளாக கிளைன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் அது. ஸோ யா, சிம்பிள் இஸ் தட். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிலோ கோட் இருக்குது, இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷன். இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ரூ கோட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷன். பட் எனக்கு வந்து பேசிக்காக கிலோ கோட் பிடிக்கும், ப்ளஸ் கிளைனும் பிடிக்கும். ஓகே, ஸோ அது நீங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் மேக்ஸிமம் பண்ண போகுது. பட் கிலோ கோட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து நிறைய ஸ்டெல்த் மாடல்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் ரவுட்டர் போனீங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து வேர்ல்டில் உள்ள எல்லா மாடல்ஸும், ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸுமே இங்கே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ பெய்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரீயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 2 ஸ்டெல்த் மாடல் வந்து இருக்குது இங்கே. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா சொனோமா ஸ்கை ஆல்ஃபா, சொனாமா டஸ்க் ஆல்ஃபா. ஸோ இந்த மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காசே கொடுக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இங்கே நீங்கள் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும், அது உங்களுக்கு லாகின் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இனி நீங்கள் இதுக்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட கிளைண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லேட்டஸ்ட் பிளாகை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து கிராக்கை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இதோட பேர் என்ன அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாக இது வரும்போது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வரும்போது இதோட நேம் வந்து சானிக் ஆல்ஃபா அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த மாடல் வந்து வந்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செம்மையாக ஸ்பீடாக இருந்துச்சு. நல்ல ஆப்டிமைஸ்டு வெர்ஷனாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கிராக்னு மாற்றினாங்க. அது அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து கிராக், இது வந்து இங்கே உள்ளது அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வீக் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அடுத்தது 2வது வீக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இப்போ திரும்பவும் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஸோ இது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மாடல் செலக்டரில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது வரும், கிராக் கோடு ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்க. மற்றபடி நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களால் ஓப்பன் ரூட்டர், ஸோ நீங்கள் ஏபிஐ ப்ரொவைடரில் கிளைண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கிளைண்ட் வேண்டாம், ஸோ கிளைண்டில் இப்போ இது தீந்துடுச்சு, நீங்கள் பைசா கட்டியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னுமே ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ரவுட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ரவுட்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ரவுட்டரோட ஏபிஐ கீ போடணும். ஸோ ஓப்பன் ரவுட்டர் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட கீஸ் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, புதுசாக ஒரு கீ க்ரியேட் பண்ணி அந்த ஏபிஐ கீயை சிம்பிளாக போய்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு வந்து எல்லா மாடலுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டஸ்க், சொனாமா டஸ்க் ஆல்ஃபா இருக்கா. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஆக்சுவலாக இப்போதைக்கு. இந்த கொஞ்ச நாளுக்கு இது வந்து ஃப்ரீ. ஓகே, சொனாமா டஸ்க் ஆல்ஃபாவும் சொனாமா
ஸ்கை ஆல்ஃபா. ஓகே, இதில் வந்து ஸ்கை ஆல்ஃபா வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது டஸ்க் ஆல்ஃபாவோட, பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து கிராக் பார்க்கலாம். ஸோ கிராக் கோட் ஃபாஸ்ட் ஒன், ரைட்? ஓகே, ஸோ இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹே கேன் யூ build me a snake game in HTML, CSS, JS, add game over logic and high score logic as well. ஓகே, இப்போ இதோட ஃபாஸ்ட்டை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் வந்து இந்த மாடல் வந்து 256 கான்டெக்ஸ்ட் விண்டோ, அதாவது 256 அளவுக்கு உங்களால் கான்டெக்ஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ண முடியும், கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும், இதால் யோசிக்க முடியும். ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் மற்ற மாடல்ஸ் இப்போ சொனாமா, டஸ்க் ஆல்ஃபா, ஸ்கை ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கான்டெக்ஸ்ட் விண்டோ. ஸோ நீங்கள் ஒரே சேட் விண்டோலேயே கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் என்ன எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு. ஸோ இந்த மாடலை இந்த கிராக் மாடலை வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிட்டப் கோபைலட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்ற ப்ரொவைடர்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனது கிளைனு கிலோ கோடில் யூஸ் பண்ணும்போது தான். ஸோ கிட்டப் கோபைலட்டில் என்ன பண்ணானுங்கன்னு தெரில, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த HTML நான் வந்து லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான கேம் கிடச்சிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒன் ஷாட்டில் க்ரியேட் பண்ணது. ஸோ யூஐயை வந்து பார்க்க வேண்டாம், பட் வந்து ஹை ஸ்கோர் நமக்கு பர்சிஸ்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதால் இன்னும் எக்கச்சக்கமாக பண்ண முடியும். நான்லாம் கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஸே வந்துட்டு ஒன் ஷாட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் யூஸும் பண்ணலாம். ஸோ இங்கே நிறைய மோட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பிளான் மோடு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தெரியும். ஸோ நான் இப்போ அதிலெல்லாம் போக விரும்பலை. நீங்கள் கண்டிப்பாக கீழே கோடையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த AI டூல்ஸ்லாம் அவங்கள ரொம்ப பெட்டர் ப்ரோக்ராமராக மாற்றும். ஓகே, ஸோ யா இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. வின்ஸ் ஆஃப் அதில் இப்போ வந்து SW மாடல் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் மோர் வீடியோஸ் அபவுட் தீஸ் AI டூல்ஸ், ஃப்ரீ டூல்ஸ். நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக கோட் பண்ணலாம் AI யூஸ் பண்ணி. தென் நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி AI வந்து பில்டு ஃப்ரீயாக எடுக்கலாம். அதே மாதிரி யா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக வருது. ஸோ யா யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். V0 டெய்லி உங்களால் ஒன் ஷாட் பண்ண முடியும் நிறைய ஆப்ஸை. ஸோ அதில் ஏதாச்சும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன் போக. ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.